இந்த கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார். முடிந்ததா? முடியவில்லை. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது வைங்க. அவர் தான் உங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறாரு, பாவ மன்னிப்பை கொடுத்தது அவர் தான். ஏற்ற வேலையில உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர் தான். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து சேட்டைகளை அடித்துக்கொண்டு எழும்புவார்கள். ராஜாவுக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து சேட்டைகளை அடித்துக்கொண்டு எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பெலன் அடைவார்கள், அவர்கள் சேட்டைகளை அடித்துக்கொண்டு எழும்புவார்கள். எரேமியா 17:5 சொல்கிறது, மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறேன், உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. எப்படியா மேற்கொள்ளும்? எந்த ராஜாவும் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் சபையை அழிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. என் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொன்னது, ஒரு ஊழியர் ரத்த சாட்சியாக மரித்து விட்டால் 7000 ஊழியர்களை நான் எழுப்புகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய நினைவுகள் வேற, நம்முடைய நினைவுகள் வேற. பெரிய பெரிய ஊழியர்கள் ஏன் கட்சியை சார்ந்து இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய சொத்தை காப்பாற்றுவதற்காக. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில ஒன்று சேர்த்து வைக்க வேண்டான்றார். ஆனா பெரிய பெரிய ஊழியர்கள் பல கோடிகள் லட்சங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்களுக்கு அடைக்கலம் தேவை, அரசாங்கம். நாம் ஜீரோ பேலன்ஸ் பேங்க், நமக்கு எதுக்கு அடைக்கலம்? நமக்கு கர்த்தரே அடைக்கலம்.